வியூஸ், இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிளேஸ்மெண்ட்டில் நடக்கிற ஸ்கேமில் என்ன. எங்களை இந்த பிளேஸ்மெண்ட்டை வச்சு தான் இன்னைக்கு காலேஜஸ் வந்து ஒரு அட்மிஷனும் சரி, ஒரு காலேஜோட க்ரோத்தும் சரி, அவங்க பண்ணுற ப்ரொமோஷனும் சரி, எல்லாமே இந்த பிளேஸ்மெண்ட் வச்சு தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காலேஜில் வந்து 50 lakhs வந்து சேலரி வாங்கி கொடுக்குறாங்க, 20 lakhsக்கு வந்து சேலரி வாங்கி தராங்க, பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. இப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆட் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இந்த பிளேஸ்மெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு நடக்குது. இந்த பிளேஸ்மெண்ட்ல என்ன மாதிரிலாம் ஸ்கேம்லாம் நடக்குது, இதோட ரியாலிட்டி என்ன, நிஜமாவே இந்த 50 lakhs சேலரிக்கு வந்து 20 lakhsக்கு வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்களா இல்ல, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த பகுதியில் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிளேஸ்மெண்ட் சொன்னோன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு காலத்துக்கு ஒருத்தனை ஏமாத்துறோம்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். ஓகேங்களா? அப்படி சொல்லி தான் இந்த பிளேஸ்மெண்ட்ல இன்னைக்கு நடக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ்ல வர ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த 100% பிளேஸ்மெண்ட் சொல்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்னன்னா 100% பிளேஸ்மெண்ட் ரொம்ப பொய். ஓகேங்களா? ஒரு காலத்துல பேரண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் நல்லா நடத்துவாங்களா, நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்களா, இது மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 10 years 100% பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நியூவா ஒரு டெக்னிக் வந்துருச்சு. இந்த காலேஜஸ் வந்து 20 lakhs பிளேஸ்மெண்ட், 30 lakhs பிளேஸ்மெண்ட், 50 lakhs பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆஃபர் 3 ஆஃபர் சொல்லி காட்டுறாங்க. இது எவ்வளவு பேருக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க? அது ஒரு பக்கம் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஏன்னா வந்து காலேஜஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேருக்குலாம் வந்து பண்ணி கொடுக்கறது கிடையாது. இல்ல ஒரு காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 பேர் வெளியே வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 50 lakhs பிளேஸ்மெண்ட், அந்த 20 lakhs பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 கேண்டிடேட் தான் இருக்குமே தவிர மேக்சிமம் ஒரு 10 ஸ்டூடெண்ட் போல தான் இருக்கும். 1000ல் 10னா பாத்துங்க, ஒரு 1% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அது மாதிரி வாங்குவாங்க. மீதி 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பிளேஸ்மெண்ட் நிலைமை என்ன? சரிங்களா? மீதி 99% வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களோட சேலரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2.5ல இருந்து மேக்ஸிமம் சொல்ல ஆவரேஜா 2.5ல இருந்து 5 lakhs வரைக்கும் தான் அவங்கள ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு. சரிங்களா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஓகேங்களா, டெஃபினட்டா அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. என்னன்னா, ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ்ல ஒரு 60 பேர் இருக்கானா, அந்த கிளாஸ்ல வந்து 60 பேர்ல ஒரு சில பேர் வந்து டெஃபினட்டா ஹையர் ஸ்டடீஸ் போவோம். ஓகேங்களா? அந்த ஹையர் ஸ்டடீஸ் போறதுனால பிளேஸ்மெண்ட் இது கிடையாது. அதனால அதுலயே உங்களுக்கு 100% வந்து வராது. அது மட்டும் இல்லாம ஆண்டர்பிரனரா இருப்பான், அவங்க அப்பா பிசினஸ் பண்றவனா இருப்பான், செல்ஃப் பிசினஸ் பண்றவனா இருப்பான். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க கூட இருப்பான். சரிங்களா? அப்போ 100% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா இல்லை. சரிங்களா? இது வந்து எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 100% பிளேஸ்மெண்ட்ஸ்னா, நான் ரீசெண்டாக ஒரு டிஎன்ஜே புக்லெட்ல பார்த்தேன். சில காலேஜ் அட்மிஷன்ஸே இல்லை, பட் அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 90% பிளேஸ்மெண்ட், 80% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான டேட்டாவே அதில் இன்னும் இல்லவே இல்லை. இந்த டிஎன்ஏ புக்லெட்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஆட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து பரவாயில்லையே பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன், சந்தோஷப்பட்டேன். பார்த்தா கடைசியில் பார்த்தா அட்மிஷனே இல்லாத காலேஜஸ்ல ஒரு 90% 80% சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாஸ்டர்ட்ட காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அகைன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட்ல போட்டிருக்கு டிஎன்ஏ புக்லெட்ல. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. இல்லைங்களா? அது வந்து அவங்க காலேஜஸ் ஒரு டேட்டா கொடுக்குற டேட்டாவை இங்கே வாங்கி இங்கே கொடுக்குறாங்க. அவ்வளோதான் அந்த டிஎன்ஏ புக்லெட்ல பொறுத்த வரைக்கும். பட் இதோட உண்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நான் இதுக்காகவே ஒரு 5 காலேஜஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? என்ஆர்எஃப் ரேங்கிங்ல இருக்கிற டேட்டா எப்படி, அந்த டேட்டா வச்சு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ஆர்எஃப் ரேங்கிங்ல அதில் பிளேஸ்மெண்ட் டேட்டா சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல, பட் அந்த டேட்டா இருக்கிற டேட்டாக்கு கம்பேரிசன்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாமே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட டேட்டா எடுத்துக்கிறேன். என்ஆர்எஃப் ரேங்கிங்ல இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியோட என்ஆர்எஃப் ரேங்கிங்கோட டேட்டா. போன வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம், ஏன்னா 25th உங்க என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து வரல, 24th என்ஆர்எஃப் ரேங்கிங் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இதுல 1961 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 23ல பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. இதுல பிளேஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 1593 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் இருக்கிறாங்க. இதுல
165 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹையஸ்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இல்லை, நியர்லி வந்து 2000 ஸ்டூடெண்ட்ஸ்ல உங்களுக்கு நியர்லி வந்து 1700 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு டோட்டல் கவுண்டே வருது. ரிமைனிங் வந்து உங்களுக்கு 250 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆச்சு அது தெரியவே இல்லை இதில், பார்த்தீங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்கு. நான் அடுத்து எஸ்எஸ்என்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 845 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வராங்க. இதில் 677 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் இருக்கிறாங்க. 115 ஸ்டூடெண்ட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. தென் அடுத்து இருக்கு பிஎஸ்ஜி. ஓகேங்களா? பிஎஸ்ஜி எடுத்துருக்கிற பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 1217 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கிறாங்க. 902 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. 62 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. இதுலேயே ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. தென் அடுத்து கிருஷ்ணாவில் பார்த்தீங்கன்னா 1115 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வராங்க. பிளேஸ் ஆன 918 ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் வந்து 110 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபரன்சஸ் இருக்குங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது சரிங்களா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 25th 2025 டேட்டா. ஏன்னா வந்து 24th அவங்க வந்து பேண்டில் இருந்திருந்தாங்க, பேண்ட் வித்தில் இருந்தாங்க. அதனால டேட்டா வந்து ஏன்னா வெப்சைட்ல இல்லை, இது காலேஜ் வெப்சைட்லேருந்து எடுத்தது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 825 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலில் வெளியே வந்திருக்கிறாங்க. 694 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸாக இருக்கிறாங்க. 697 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கு. இல்லை 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. சரி, இது ஒன்று. தென் இவங்க சொல்கிற இந்த டாப் பிளேஸ்மெண்ட்ஸ், இல்லை டாப் பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சேலரி சொல்கிறேன். உங்களுக்கு 50 lakhs 20 lakhs 30 lakhs. நம்ம இப்போ வச்சிருக்கிறது சிஐடி தான் நம்ம வச்சிருக்கிறோம். சிஐடியோட ஆவரேஜ் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,60,000 தான் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி. ஓகேங்களா? அதாவது 4,60,000 தான் உங்களுக்கு சிஐடியோட ஆவரேஜ் சேலரியாகவே இருக்கு. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, 4,60,000 தான். பட் ஆனால் நமக்கு பண்ணுற விளம்பரம் ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 lakhs மேலே தான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இதில் மட்டும் இல்லை, எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் சேலரி வந்து பார்க்கும்போது NRF ரேங்கிங்கில் எல்லாம் 5 lakhs தாண்டல ஆவரேஜ் சேலரி. அப்போ வந்து இவங்க கொடுக்குற பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.5 5 lakhs தான் உங்களுக்கு வந்து இவங்க கொடுக்குற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது. நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும்போது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா 20 lakhs சேலரி 50 lakhs சேலரி. நம்மள என்ன பண்ணுறோம், டொனேஷன்ஸ் அது இதுன்னு பண்ணி அந்த காலேஜை வந்து மேற்கொண்டு வந்து ஒரு கோர்ஸ் டிமாண்டுக்கு நம்ம தள்ளி டொனேஷன்ஸ் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த பிளேஸ்மெண்ட் வச்சு தான் நிறைய ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா சில இந்த டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா சில நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்காகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி பிளேஸ்மெண்ட் டேட்டா வந்து நம்ம வந்து NRFல எடுக்கலாம். NRF, NAC, NBA இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த வெப்சைட்ல அவங்கவுங்க கொடுத்துருக்கிற டேட்டாவில் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா பட் அந்த டேட்டாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மையாக நம்ம சொல்ல முடியாது. இதில் வந்து எதுவுமே எந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர்லையும் ஒரு பார் கோடோ அதை வச்சு ஸ்கேன் பண்ணவோ ஒரு எதுவுமே ஒரு போர்ட்டலில் என்ட்ரி பண்ணணும் அது மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே காலேஜஸ் அவங்களே கூட ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கிறதா ஓரளவு ரியாலிட்டி. ஏன்னா அவங்க கொஞ்சம் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி அதில் இது பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் செக் பண்ணி. இல்லை அந்த செக் பண்ணதில் இருக்கிற டேட்டான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக காலேஜஸ் கொடுக்குற சேலரி பார்த்தீங்கன்னா 4 lakhs தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக காலேஜஸ் வந்து கொடுக்குற சேலரி. உங்களுக்கு வந்து 20 lakhs 50 lakhs அப்படின்னா மேபி இருக்கும். அது 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கவே இருக்காது. நம்ம வந்து இந்த காலேஜஸில் படித்தா எனக்கு வந்து ஹையஸ்ட் சேலரி 10 lakhsக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, 20 lakhsக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கோர்சஸ் தான் பண்ணுறாங்க. இதுக்கான பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் வந்து காலேஜஸ்க்கே டேரெக்டாக போவாங்க. பட் ஆனால் கோர் கம்பெனிஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து காலேஜஸ் இருக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம தான் கம்பெனிஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஐடி கம்பெனிஸ் எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இன்னைக்கு கம்ப்ளீட் டெக்னாலஜிஸ் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஐடி ஓரியன்டாக இருக்கணும். இதோட படிக்கிறவங்க நான் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் 4-5 years ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கிறேன், சாஃப்ட்வேரோட கோரோட டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் இப்போ அதிகமாகிட்டே இருக்கு. சாஃப்ட்வேரில் அதிக பேர் படிக்கிறதுனால அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கம்பெனிஸ் அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் டீடைல்ஸ் வந்து காலேஜஸ் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹையஸ்ட் இதை மட்டும்தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட காட்டுறாங்களே தவிர அதோட லோவஸ்ட்
சரிங்களா. அவங்க ஆவரேஜ் கம்ப்ளீட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா அவங்களால காட்ட முடியாது. ஓகேங்களா. அவங்களோட ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5லேருந்து 5 தான் உங்களுக்கு லேக்ஸ் தான் உங்களுக்கு per எல்பி இருக்கு. இல்லை அதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா. இவங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 20 லேக்ஸ் 30 லேக்ஸ்க்குலாம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து அதை நம்பி இந்த காலேஜஸில் அந்த காலேஜஸில் எதுவுமே நம்பி நீங்கள் இது பண்ணுறாதீங்க. நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. நீங்கள் கவுன்சிலிங்கில் என்ன காலேஜஸ் வந்து கிடைக்குது, நமக்கு வந்து நம்மளோட இது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கணும். எக்கச்சக்கமாக பேர்டனில் கடனாலும் ஆயிடாதீங்க. சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் என்னன்னா பிளேஸ்மெண்ட் ஒன்று, இன்னொரு பக்கம் என்ன எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைல்டு அது மாதிரி தான் இருக்கிறதுனால ஒரே பையன் வந்து கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி வந்து அந்த காலேஜஸில் இந்த காலேஜஸில் அப்படி இப்படின்னு சேர்த்து விட்டுறாங்க. ஆனால் ஃபைனலாக அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து இப்போ கரெக்டான நீங்கள் உங்களோட டார்கெட் என்னன்னா ஹை சேலரி பேக்கேஜில் இந்த காலேஜில் போனால் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கிடைக்காம போகும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கே கமெண்ட் பாக்ஸில் சார் இந்த காலேஜஸில் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட்டே ஆகலை, நான் பிளேஸ்மெண்ட் ஆகாமல் இந்த வெளியே வந்தேன் அப்படிலாம் நம்ம நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதோட உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலேஜஸ் ஜாயின் பண்ணால் அவங்க கொடுக்குற சோர்ஸஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே அவங்க நமக்கு ஒரு ஐடியாவோ ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுப்பாங்க. தவிர அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா நம்ம பெட்டர் பிளேஸ்மெண்ட் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு கரெக்டாக கொடுப்பாங்க. அந்த வேவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி கிடைக்குமே தவிர அவங்களா வந்து உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கையில் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா. அதனால வந்து நல்ல காலேஜஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா. அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெட்டர் கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா. அதுதான் பிளேஸ்மெண்ட்டோட ரியாலிட்டி. பட் ஆனால் ஆவரேஜாக எல்லா காலேஜஸ்லுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 5 லேக்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜாக இருக்கு. இதுதான் உண்மை. சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாச்சும் தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோவில் வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.